எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் 13வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் பணிவு கலந்த வழக்கத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திருமதி ரோசலின் ராணி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மேம்படுத்தும் பரிகாரங்கள். ஒரு ஜாதக புக்கை எடுத்த உடனே ஒரு பாடல் இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகியதே ஜென்ம பத்திரிகா இருக்குமா இல்லையா? எல்லாரும் அவங்க ஜாதகத்தில் இதை பார்த்துருப்போமா பார்த்துருக்க மாட்டோமா? யாரெல்லாம் ஜாதகத்தை டெய்லி எடுத்து பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்களோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா வேலை செய்யும். அதுவும் இந்த பாடலை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். இதுதான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை மேம்படுத்துறதுக்குள்ள முதல் பரிகாரம். சரி, இப்போ நம்ம ஜாதகத்தை விட்டுருவோம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் உண்டா இல்லையா அப்படின்றத எளிமையாக சொல்ல முடியும். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறையா பேர் கூட பழகுறோம். நம்ம ஜோசியர்ன்றது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பாப்புலர் ஆகிட்டோம்னா இவங்க ஜோசியர்னு சொல்லாமலே தெரியும். ஆனால் ஒருத்தவங்களை பார்த்தாலே நம்ம சமுதாயத்தில் யார் கூடலாம் நம்ம பழகுறாங்களோ அவங்கள வச்சு நம்ம இவங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் வாய்ந்தவங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்ல முடியும்? யாரெல்லாம் பூர்வீகத்திலே பிறந்து பூர்வீகத்திலேயே பல வருடங்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் வாய்ந்ததாக இருக்கும். வசதின்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஆன்ம பலத்தை கொடுக்கறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறவங்க எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, அவங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அவங்க அந்த பூர்வீகத்தில் தான் பிறப்பாங்க. அங்கே தான் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கும். இது உண்மையா இல்லையா? சரி, இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமையாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? நம்ம ஜோசியர்கள் எப்படி சொல்கிறோம்? 5ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை வச்சு 5ஆம் அதிபதியை வச்சு 5ஆம் இடத்தை பார்த்த கிரகத்தை வச்சு நம்ம அப்படியே தலையெல்லாம் சுற்றி முக்கத்துடுவோம், பலம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஆனால் ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டு ரெகுலராக யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த தீவனையும் எப்பயுமே வரவே வராது. பூர்வீகமும் குலதெய்வமும் இரட்டை பிறவிகள். எப்படி? பூர்வீகமும் குலதெய்வமும் இரட்டை பிறவிகள். பூர்வீகம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு பூர்வீகம் தெரியாது. அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவக காரகர்னு நம்ம குருவைத்தான் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் பார்க்கும்போது சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பூர்வீகம் எது குலதெய்வம் எது அவங்களுக்கு சனி பகவானோட நிலையை வச்சு அவங்களோட ஜாதகத்தில் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ திரும்பவும் நான் ஜோசியத்துக்குள்ளே நான் வர்றேன். ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 5க்கு 5 தான் 9, 9க்கு 9 5. அப்போ எங்கே சுற்றி வந்தாலும் 5ஆம் இடம் தான் வேலை செய்யுது. நம்ம ஜாதகத்தை எடுத்தோடனே ஒருத்தவங்க அவங்க செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குமா, அவங்க வாழ்நாள் பூரா மென்மேலும் வெற்றி அடைவாங்களா, இதெல்லாம் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? லக்னாதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம், 5ஆம் அதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம், 9ஆம் அதிபதியை வச்சு முடிவு பண்ணுறோம். ஏன்னா அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் எங்கே தொட்டாலும் சுற்றி சுற்றி நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வீகத்திலே பிறந்து பூர்வீகத்திலே ஒருத்தவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும்? 5ஆம் இடம் பலம்னா எப்படி? வலிமைனா எதை வச்சு நம்ம வலிமைன்னு சொல்கிறோம்? 5ஆம் அதிபதி என்ன நிலையில் இருப்பார்? சரிங்க 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 சரி சரி. அதாவது 5ஆம் அதிபதி மேடம் சொன்ன மாதிரி
திரிகோணம் கூட சம்மந்தப்படுறது, லக்ன ரீதியான சுபரு கூட சம்மந்தப்படுறது தான் வந்து முதல் கான்செப்ட், நம்ம ஜோதிட ரீதியான கான்செப்ட்டு. ஆனால் எப்பயுமே 5ஆம் அதிபதி வந்து 6, 8, 12 கூட சம்மந்தப்படக்கூடாது. 5ஆம் அதிபதி 6, 8 கூட 12 கூட சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு பெரும்பான்மையாக வந்து பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. பூர்வீகத்தில் வசித்தாதான் அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எல்லாராலையும் பூர்வீகத்தால் வசிக்க முடியுமா? ஏன்னா காலம் வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டே இருக்குது. கண்டிப்பாக இடப்பெயர்ச்சியாகி அவங்க தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அவங்க வேறு உலகத்துக்கு போனால் தான், வேறு ஊருக்கோ நாட்டுக்கோ போனால் மட்டும்தான் இன்றைக்கி அவங்களோட வாழ்வாதாரன்ற கண்டிஷனுக்கு உலகம் வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவங்க பூர்வீகத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக கடன் இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை, திருமண தடை இல்லை, எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, சொந்த பந்தங்கள் இருந்தாங்க, உறவுகள் வந்து நல்ல அந்யோன்யமாக மாமே மச்சாம அப்படின்னு எல்லாரோட ஒற்றுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு சித்தப்பா பையன் யாரா, எனக்கு சித்தப்பா பையன் இருக்கா? உண்மையை நான் சொல்கிறேன். அதாவதுங்க எனக்கு வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னே, 24 வருடங்களுக்கு முன்னே எங்கள் குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் கொஞ்சம் சித்தப்பா பெரியப்பா கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு குடும்ப விழான்னு ஒன்று நடத்துனாங்க. அப்போ தான் நான் வந்து கல்யாணம் ஆகி வெளியூரில் தான் 20 வருஷமாகவும் இருக்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுன்றதையே 20 வருஷம் கழித்து தான் தெரிஞ்சது. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த பூர்வீகத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மீறி ஒரு உணர்வு வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நிம்மதி வந்து வரும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பூர்வீகத்தை விட்டு போகக்கூடாது, நம்ம சொந்த பந்தம் கூட தான் வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலம் பெற்றால் அவங்க நிச்சயமாக வந்து பூர்வீகத்தில் வாழ மாட்டாங்க. நம்ம ஜோதிட விதியில் 1, 5, 9 பலம் பூர்வீகம் சிறப்பு, குலதெய்வம் சிறப்பு, அப்படி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அனுபவத்தில் பாருங்கள், இந்த மேடம் தான் சொன்னாங்க. அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 பலம் இருக்கிறவங்க தங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக பூர்வீகத்தில் வாழ மாட்டாங்க. ஆனால் பூர்வீகமும் குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் பெரிய வளர்ச்சியை அடையவே முடியாது. ஏன் பூர்வீகத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள், அதாவது தந்தை வழி முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்கள், தாத்தா, பாட்டன், பாட்டி, இவங்களோட ஆன்மாக்கள் பூர்வீகத்தில் தான் வாழ்ந்துருக்கு. அந்த ஆன்மாக்கள் வாழ்ந்த அந்த சுவாச காற்று பூர்வீகத்தில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ என்னோட சந்ததி இந்த பூமிக்கு வரும், நான் உங்களை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஆன்மா வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைனா மனசு ரிலாக்ஸாக, இப்போலாம் ஃபேன்சி ஆயிடுச்சு. நான் கொடைக்கானல் போனேன், அதோட காசிக்கு போனேன்னு இப்போ சொல்கிறது ரொம்ப ஃபேன்சி ஆயிடுச்சு. ஏன்னா காசி பரிகார ஜாதகன்னே வந்து ஜாதகத்தில் ஒரு முத்திரை குத்தி காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக, மனசு கஷ்டமாக இருந்துச்சா உங்கள் பூர்வீகத்தை நோக்கி நீங்கள் போங்க. உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து சக்கரங்களும் வந்து நல்லா ரிலீஃபாக இயங்கும். நீங்கள் ஒரு 4 பேரை பார்த்து நீங்கள் பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்டு வாங்க, 4 பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் உடம்புல வியாதி காத்தா வந்து பறந்து போயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும். அதனால் ஆன்ம பலம் எப்போல்லாம் குறையுதோ அப்போ பூர்வீகத்துக்கு கண்டிப்பாக போகணும். சரி, இப்போ வந்து 40 வருஷ காலங்களில் தான் மைக்ரேஷன், அதாவது இடப்பெயர்ச்சி வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு வருது. 40 வருஷத்துக்கு முன்னே இடப்பெயர்ச்சி அதிகமாக இல்லை. அதனால் பெரும்பான்மையாக அவங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் போகல, பூர்வீகம் தெரியாமல் போகல. ஆனால் இப்போ 40% மட்டும்தான் பூர்வீகம் தெரியுது, குலதெய்வம் தெரியுது. மித்தவங்களுக்குலாம் வந்து பூர்வீகமும் தெரியல, குலதெய்வமும் தெரியல. அப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகுதா? ஒரு கருத்து இருக்குல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பூர்வீகம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்லா தான் இருப்பாங்க. எப்படி? யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? எதனால் அவங்களுக்கு பூர்வீகம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரியாதவங்க நல்லா இருக்காங்க? 9 அவங்களுக்கு வலிமையாக வேலை செய்யும், 9ஆம் பாவம் வலிமையாக வேலை செய்யும். 9ஆம் இடங்கிறது தான் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம். அந்த 9ஆம் பாவம் வலிமையாக வேலை செஞ்சாலும் முன்னோர்களோட நல்லாசி இருக்கும், அவங்க ஒரு அளவுக்கு பாக்கிய பலன்களை அனுபவிப்பாங்க. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பூர்வீகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த
ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கோயில் கொடைக்கு ஒரு பண்டிகை காலங்களில் பூர்வீகத்துக்கு வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த 1, 5, 9 பலம் பெற்றவங்க சில பேர், நாங்கள் பூர்வீகத்திட்டலாம் போகவே மாட்டோங்க, எங்களால் போக முடியாது அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஏன்னா பூர்வீகத்தை விட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததும் அதுதான். அதாவது பூர்வீகத்தை விட்டு போயிட்டா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காம போயிடும், எங்கள் கூட்டத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது 5ஆம் அதிபதிக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டால், 5, 6 சம்மந்தம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி சம்மந்தம் இருந்தால், 5க்கு 5 சம்மந்தம் இருந்தால் அவங்க பூர்வீகத்தை விட்டு போகவே மாட்டாங்கங்க. 5ல் ராகு இருக்கிறவங்க, 5ல் கேது இருக்கிறவங்க, 5ல் சனி இருக்கிறவங்க, 5ல் செவ்வாய் இருக்கிறவங்க, 5ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்துட்டாலே அவங்க பூர்வீகத்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பூர்வீகத்தை காதலிப்பாங்க. ஏன்னா காதலுங்கிறது 5ஆம் பாவம் தானே. பூர்வீகத்தை காதலிக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்கிறதுக்கும் நம்ம வரலை. ஆனால் அந்த 5ஆம் இடத்தை விரும்புகிறவங்க, அந்த பூர்வீகத்தை விரும்புகிறவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அங்கே தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 நாளில், மாதத்தில் 30 நாளில், 20 நாளில் ஏதாவது அங்காளி பங்காளி வீட்டில் காது குத்து, மூக்கு குத்து, திருமணம், ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 20 நாள் வீட்டில் சமைக்க வேண்டியதில்லை. உண்மையா இல்லையா? மித்த 10 நாள் தான் சமைக்கணும். அப்போ 20 நாள் அவங்களோட வாழ்வாதாரம் நண்பர்களோட உறவினர்களோட போயிடுது. அந்த மித்த நாள் 10 நாள் ஜீவனத்துக்கு அவங்க சம்பாதிச்சா போதும் இல்லையா? அப்போ ஏன் அவங்க பூர்வீகத்தை விட்டு போகணுன்னு ஆசைப்படுறாங்க? ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. அதே நேரத்தில் பூர்வீகத்தை மறக்காமல் இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்பயுமே சிறப்பாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்து கூட சம்மந்தப்பட்டால் பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் வல்லவர்களாக இருப்பாங்க. அவங்க முன்னோர்கள் என்ன குலத்தொழில் செஞ்சாங்களோ அது சம்மந்தமான, அது ரிலேட்டடான தொழிலை தான் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் செய்வாங்க. முன்னோர்களோட குலத்தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலை அவங்க செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. குறிப்பாக பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் செய்யலாம். மார்க்கெட்டிங், பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், இந்த மாதிரியான ஜாபுகளில் இருப்பாங்க. அதுமாதிரி 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்து கூட சம்மந்தப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாங்க எங்கள் ஊர், நாங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல மறைஞ்சால், அதாவது 5க்கு பின்னாடி, தன் வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. கன்ஃபார்மாக வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க பெரும்பான்மையாக பூர்வீகத்தை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அந்த 5க்கு 4ங்கிறது ஸ்திர ராசியாக இருந்தால் அவங்களால வரவே முடியாதுங்க, பூர்வீகத்துக்கு வரவே முடியாது. அது வரமா சாபமா? ஒரு சாபம் தானே. என்னதான் இருந்தாலும் ஒரு நீ எந்த எவ்வளோ லட்சம் கோடி எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பூர்வீகத்தில் உன்னோட சுவாச காற்றை நீ வாங்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இருக்குதோ அந்த மகிழ்ச்சி வெளிநாட்டு காற்றுல இருக்காது. சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா, எந்நாடு என்றாலும் எந்நாட்டிற்கு ஈடாகுமா அப்படின்னு தான் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த 5க்கு 4 இருக்கிறவங்க ரொம்ப தூரமாக வெளிநாட்டுக்கு போகிறத தவிர்த்துக்கணுங்க. 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்க, தன் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறத தவிர்த்துக்கணும். கொஞ்சம் பக்கமாகவே இருந்தால், இவங்க போலேன்னா கூட ஏதோ ஒரு 4 சொந்தக்காரன் போய் பார்த்துருவாங்கல்ல. இந்த ஒரு சினிமாவில் கவுண்டமணி சொல்லுவார், சொந்தக்காரனே வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ அவுட்ரா வீடை கட்டி வச்சுருக்கேன், ஆனால் அப்போ கூட கண்டுபிடிச்சி தேடி வந்துடுறானுங்க. அந்த சொந்தக்காரன் தொல்லை தாங்க முடியலன்னு சொந்தக்காரன் தேடி வந்துடுவாங்க. அது மகிழ்ச்சி தாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது மகிழ்ச்சி தான். நம்மளால் போக முடியல, ஆனால் அவங்க வர்றாங்க இல்லையா, அதுவும் மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம 5க்கு 5 சொல்லிட்டோம். அவங்க தான் பூர்வீகத்திலேயே பெரும்பான்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ 5க்கு 6 சம்மந்தம் இருந்தால் அவங்க குலதெய்வ கோயிலில் ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்கங்க, அதை செலுத்தாமல் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருவாங்க, கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்றாங்க. செய்ய முடியாத ஏதாவது ஒரு பெரிய ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஏதாவது பல்க் அமௌண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேண்டுதலை வச்சுருவாங்க. இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஒரு இதை நான் நிறைய ஜாதகத்தில் அதை நான் பார்த்துருக்கேன். 5-6 சம்மந்தம் இருக்கிறவங்களாம் வேண்டுதலை நிறைவேற்றலையான்னு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோயில் சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க முன்னோர்கள் குத்தகை எடுத்து நடத்துவாங்க. அந்த குத்தகையை எடுத்து நடத்திட்டு ஒன்று அந்த பணத்தை இயலாமையால் அவங்களே பயன்படுத்திடுவாங்க. அந்த முறையான அந்த குத்தகை பணத்தை கோயிலுக்கு செலுத்தாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த
ஆன்ம பலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க ஜாதகத்தில் அவங்க முன்னோர்கள் வந்து நம்ம இதை செலுத்தலை, செய்ய முடியலை, அல்ல அந்த வேண்டுதலை வச்சவங்களுக்கும் அவங்க மனசில் வந்து ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம செய்ய முடியலை அப்படின்னு அந்த ஆன்ம பலம் குறைய ஆரம்பித்தாலே அந்த ஜாதகத்தில் 5ஆம் பாகம் வந்து தன்னோட வலிமையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். 5-7 சம்மந்தம் இருக்கிறவங்க காதல் திருமணம் பண்ணிட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறவங்க. இப்போ 5-7 சம்மந்தம் இருந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நம்ம ஆணித்தரமாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து குலதெய்வமும் பூர்வீகமும் வந்து இரட்டை பிறவிகள்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒருத்தவங்க வந்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிறவங்க சேர்க்க மாட்டாங்கன்றதுனால வரமாட்டாங்க. அப்போ குலதெய்வமும் பூர்வீகமும் ஒருத்தவங்களுக்கு வந்து மறந்து போகுதுன்னா, ஒன்று அவங்க தொழிலுக்காக வெளியூரில் போய் செட்டில் ஆகி பூர்வீகத்துக்கு வராமல் போய் விட்டதுனால அவங்களுக்கு குலதெய்வம் மறந்து போயிடும், பூர்வீகம் தெரியாமல் போயிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் இனிமேல் பூர்வீகத்துக்கு போகிறத விட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க வந்து மைக்ரேட் ஆகி இப்போ காதல் திருமணம் பண்ணிட்டோம், இல்லை தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை வெளியூருக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு போன பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? பூர்வீகத்துக்கு வந்து சாமி கும்பிட முடியுமா? மனசால நினச்சிக்கலாம், தன்னோட குலதெய்வத்தையோ தன்னோட பூர்வீகத்தையோ மனசால நினச்சிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, மனசு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த கோயிலுக்கு போங்க, எங்கள் ஊரில் இதுதாங்க ஃபேமஸ்ஸு, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கே போய் கும்பிடுவாங்க, அவங்களோட கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆனோடனே அவங்க அந்த ஊர்லேயோ அந்த நாட்டிலையோ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வத்தை தான் போய் கும்பிடுவாங்க. இல்லை அவங்கள வந்து அதையே வந்து தன்னோட குலதெய்வமாக பாவித்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் குலதெய்வம் பூர்வீகமும் மறந்து போகிறது. உள்ளதா இல்லையா? இது ரியலாக இல்லையா? ஒருத்தவங்களுக்கு வந்து குலதெய்வமாக பூர்வீகத்துக்கு மறக்கிறதுக்கு இதுதான் வந்து முதல் காரணம். ரெண்டாவது, இன்னொரு காரணத்தினால மறக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க போக முடியாதுன்னு சொல்லியாச்சு. சில பேருக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பெரும்பான்மையாக அப்படியே விட்டுருவாங்க. எனக்கு போயிட்டு வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, போயிட்டு வந்து அப்படியே வந்து அவங்க வந்து குலதெய்வம் வந்து பக்கத்தில் தாங்க இருக்கும். எத்தனையோ பேருக்கு நான் பிரசன்னத்தில் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். பிரசன்னத்தில் நான் எத்தனையோ பேருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் தாங்க பூர்வீகம் இருக்கும், 5 தெரு தள்ளி கூட இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதுதான் குலதெய்வன்றதே மறந்து போயிருக்கும். அந்த 3-5 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும். 5 குடையவன் 3ல் இருக்கிறது, 3 குடையவன் 5ல் இருக்கிறது, 3-5 பரிவர்த்தனை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குலதெய்வம் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். 3ஆம் இடம் தான் ஞாபக சக்தி. அவங்க முன்னோர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி வைக்க மாட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு அது மறந்து போயிடும். குலதெய்வம் இதுதான்றது, பூர்வீகம் இதுதான்றது மறந்து போயிடும். இப்போ நம்ம 5-6க்கு நம்ம சொல்லிட்டோம், இப்போ 5-7க்கும் நம்ம சொல்லிட்டோம். 5-8 சம்மந்தம் இருந்தால் குலதெய்வ கோபம். குலதெய்வ கோபம் எப்போ வரும்? இப்போ ஒருத்தவங்க வந்து கோயில் சொத்தை வந்து அபகரிக்கிறது, இல்லை கோயிலுக்கு வந்து முறையாக வந்து அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்யாமல் போகிறது, இந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுக்கு அந்த குலதெய்வ கோபம் வந்து வரும். அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோயில் இருந்து அவங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர தூரத்தில் இருந்தால் கூட முறையாக வந்து அந்த குலதெய்வத்தை வந்து பராமரிக்க மாட்டாங்க. அந்த சிலையெல்லாம் வந்து சிதிலமடைஞ்சிருக்கும். நீங்கள் பிரசன்னம் வரும்போது, பிரசன்னத்துக்கு ஒருத்தவங்க குலதெய்வத்துக்கு வர்றாங்கன்னா 5-8 சம்மந்தம் இருந்தால் கோயில் சிலையில் வந்து பழுது இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இதை நான் நிறையா உணர்ந்திருக்கேன். அதை நம்ம கரெக்டாக நம்ம பாயிண்ட் எடுத்து கூட சொல்லிடலாம். உங்கள் குலதெய்வத்தோட மொட்டிங்காலில் வந்து பிரச்சனை இருக்குது, முதுகில் வந்து பிரச்சனை இருக்குது, நெஞ்சில் வந்து வெடிப்பு விழுந்திருக்கு, கீரல் விழுந்திருக்குது, இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் வந்து சொல்ல முடியும். அது மாதிரி ஒருத்தவங்க பிரசன்னம் கேட்க வர்றாங்க, கோயிலுக்கு பிரசன்னம் கேட்க வர்றாங்கன்னா அவங்க முதல்ல வந்து சனி ஓரையில் ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துர்லாங்க. சனி ஓரையில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணலைன்னா, நான் உங்கள் பிரசன்னத்துக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது கேட்டாங்கன்னா, இவங்களுக்கு சனி ஓரையில் நீங்கள் ஃபோன் பண்ணல அதனால் நான் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஒரு 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்கள், 1 மாதம் கழித்து ஃபோன் பண்ணுங்கன்னா அவங்களே ஒரு 3 மாதம் கழித்து தான் ஃபோன் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பிரபந்தம் கொடுக்குற சமிக்கை இது. நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சமிக்கை. இப்போ அவங்க பிரசன்னத்துக்கு வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறமும் நமக்கு அவங்க வந்த நேரத்தில் பிரசன்னத்தில் சோழி போய் சனியில் உட்காரணும். இல்லை அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க, குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா கோச்சார சந்திரனோ கோச்சார லக்னனோ அந்த சனியை வந்து தொடர்பு கொள்ளணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளால் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். எத்தனையோ பேருக்கு நீங்கள் போயிட்டு 2 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு. சில பேருக்கு இந்த பிரசன்னம் பார்க்க வரும்போது அந்த பொருள்கள் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த கொண்டு வர பொருள்களில் வச்சு இருக்கிற குற்றத்தை வச்சே வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்றதையும் நம்ம சொல்லிடலாம்.
பணம்ன்றது ரெண்டாவது விஷயம். நம்ம பணம் வாங்குறோன்றதுக்காக உங்களுக்கு குலதெய்வம் இதுதான்றதை பொய் சொல்லி நம்ம ஏமாத்தினோம்னா அந்த குலதெய்வம் நம்மளுக்கு படி போடாது. ஏன்னா நமக்கு படி இழுக்கிறதே ஜோசியம்தான். நமக்கு படி இழுக்கிற அந்த ஜோசியத்துக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை வச்சு நம்ம குலதெய்வத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இப்போ 5ஆம் இடத்துல ராகுக்கேது சம்மந்தம் இருந்தாலும் சொல்லியாச்சு, 5, 8 சம்மந்தம் இருந்தாலும் சரி சொல்லியாச்சு. 5, 9 சம்மந்தம் இருக்கவங்களுக்கும் குலதெய்வம் தெரியும். ஆனால் பெரும்பான்மையாக குலதெய்வ வழிபாட்டில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கும். அவங்க வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க, காவல் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க, இல்லை உபாசனை தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. தெரிஞ்சாலும் ஏதாவது கோயில் கொடைக்கு இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் போயிட்டு வருவாங்க. அது மாதிரி 5, 10 சம்மந்தம் இருந்தால் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கர்மகாரியம் நடக்குங்க வீட்டில். ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் சனி சம்மந்தம் இருக்கிறவங்கெல்லாம் கோச்சாரத்தில் சூரியனுக்கும் சனிக்கு சம்மந்தம் வர காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம இப்போ ரெகுலராக நான் வந்து மாதம் பௌர்ணமிக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். எங்கேயோ இருந்து நீங்கள் லண்டனில் இருந்துக்கிங்க, இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் 5, 10 சம்மந்தம் வர அன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா நான் சும்மா தாங்க வந்தேன், வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மனசு கஷ்டப்படுற விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். 5, 11 சம்மந்தமும் வந்து நல்ல சம்மந்தம் தான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 5, 12 சம்மந்தம் ஒரு ஆகாத சம்மந்தம் தான். எப்பயுமே நம்ம ஜோசியத்தில் சொல்கிறது தானே 6, 8, 12 ஆகாதுன்னு நம்ம வந்து ஜோசியத்தில் மறைவு ஸ்தானங்கள் ஒதுக்கி தானே வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் இதில் இது வந்து குலதெய்வ சாபம் அப்படின்றத விட குலதெய்வ கோபம்ன்றத விட 5, 12 சம்மந்தம் சாபம்னு நம்ம சொல்லலாம். அந்த அங்காளி பங்காளி சண்டையில் யாருக்கு முதல் மரியாதை? 5ஆம் இடம்ன்றது கௌரவம் இல்லையா? இந்த கோயிலில் இது ஏன் தாத்தன் கோயில், எனக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு வந்து சண்டை போட்டு குலதெய்வ கோயில் பூஜையை வந்து நிறுத்துறவங்களுக்குலாம் 5, 12 சம்மந்தம் இருக்குங்க. நிறுத்தி வந்து பூட்டி போட்டுருவாங்க. அந்த கோயில் வந்து வழிபாடு இல்லாமல் அந்த கோயிலுக்கு வந்து சக்தி குறைஞ்சிட்டே போக அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பலம் இழக்குமா இல்லையா? சரி, இப்போ 12 பாவகங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 5ஆம் பாவக காரகங்கள் நாம் டாபிக் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மேம்படுத்தும் பரிகாரங்கள் தான். பேசுகிறதுக்கு அதிகமாக டைம் கொடுத்துட்டாங்க, அதனால தான் எனக்கு மனசில் இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், 5ஆம் பாவக காரகத்தில் நம்ம முக்கியமாக எடுக்கிறது பூர்வீகங்க, குலதெய்வங்க, குழந்த, அதிர்ஷ்டம், புகழ், அந்தஸ்து, கௌரவ பதவி, அதிர்ஷ்டம், காதல். இதுதான் நம்ம வந்து முதன்மைப்படுத்துறது. 5ஆம் பாவகனாலே இந்த 5-6 விஷயங்களில் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரமே இருக்குது. 5ஆம் பாவம்ன்றது மனசு. அவங்களோட மனசு முதல்ல சரியாக இருந்தால் தான் அவங்க குடும்பத்தை வந்து லவ் பண்ண முடியும். குடும்பத்தை லவ் பண்ணாமல் அவங்களால வாழ முடியாது. முதல்ல 5ஆம் பாவம் வலிமை வேணும்னா எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்து உறுப்பினர்களை முதல்ல லவ் பண்ணணுங்க. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள முதல்ல லவ் பண்ணணும். ஒரு ஸ்மைல் பார்வையாவது பார்க்கணும். இப்போ பார்ப்பாங்க, இவங்க என்னை விட பெரிய ஜோசியர், இவங்ககிட்டலாம் போய் நான் பேசணுமா, அவங்களோட நான் தான் பெரிய ஜோசியர், அவங்களோட எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னு பேச மாட்டாங்க. பார்த்தாலும் பார்க்காம போவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் வந்து மனுஷங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்தா யார்கிட்டலாம் நம்ம வந்து அன்பு பாராட்டுறோமோ அப்போல்லாம் நம்ம ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை கூடும். சரி, ரெண்டாவது, இப்போ பூர்வீகம் தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த பூர்வீகம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து எல்லை தெய்வம், காவல் தெய்வம்க்கு எப்போ வந்து கோயில் கொடை நடக்குதோ, உற்சவம் நடக்குதோ, அப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். இப்போ அடிக்கடி போய் வர முடியாத தூரம், நான் 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் என்னோட கண்ட்ரிலேருந்து எனக்கு விசா கிடைக்குன்னு இருக்கிறவங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கையாவது நீங்கள் அந்த காலகட்டங்களில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பூர்வீகத்துக்கு போய் நல்லா அந்த மண்ணை எடுத்து நல்லா நெத்தி நிறையா பூசுங்க. உங்களுக்கு ஆன்ம பலம் பெருகுங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள அவ்வளவு தோஷங்களை அடிபடும். நீ 2 வருஷத்துக்கு ஒருக்க வாங்க, 3 வருஷத்துக்கு ஒருக்க வாங்க. போன மீட்டிங்கில் நான் பேசுனதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, நிறையா கால்ஸ் வந்துச்சு. இவர் நம்ம சதீஷ் சார் கூட சொன்னாங்க, மேடம் வந்து நிறையா உங்களை பற்றி கால்ஸ் நிறையா வந்ததுன்னு சொன்னாங்க. நமக்கு யூடியூப்புன்றது வந்து இப்போ வந்ததுலேருந்து முன்னெல்லாம் வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு. இப்போ வந்து நம்மளோட தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நம்ம சமுதாயத்துக்கு நிறையா வந்து சொல்லணும். இதுவும் வந்து நம்ம வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து வளப்படுத்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நமக்கு தெரியுதா, அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நம்மளால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியுதோ அத்தனை பேருக்கு நம்ம சொல்லணும். சரியா? இதுவும் வந்து ஒரு பரிகாரம்.
இப்போ பூர்வீகத்துக்கு போகிறவங்க அந்த பூர்வீகத்தோட மண்ணை எடுத்து பூசிக்கணும். அந்த கோயில் கொடைக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களா இருந்தால் அந்த கோயிலுக்கு முக்கியமான ஏதாவது அந்த கொடைக்கு சம்மந்தப்பட்ட செலவுகளை வந்து செய்யணும். இல்லை எனக்கு ஓரளவுக்கு தான் வசதி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உணவு தானம் பண்ணுறது, இனிப்பு தானம் பண்ணுறது, தண்ணி தானம் பண்ணுறதுன்னு அவங்களால என்ன தானம் முடியுமோ அந்த தானத்தை அவங்க கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒருக்கே 1 வருஷத்துக்கு ஒருக்கே யாரெல்லாம் பூர்வீகத்துக்கு வந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் தன்னோட வலிமையை அதிகரிக்கும். பூர்வீகம் தெரிஞ்சவங்களுக்கு இது. இப்போ பூர்வீகம் தெரியாதவங்க என்ன செய்யலாம்? இப்போ 40 வருஷத்துக்கு முன்னே 50 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் மைக்ரேட் ஆகி வந்துட்டோங்க, எங்களுக்கு இப்போ பூர்வீகமே தெரியாது, இப்போ நான் என்ன செஞ்சால் என்னோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும் கேட்பாங்கல்ல. சரி, இப்போ நீங்கள் எந்த ஊரில் வாழ்கிறீங்களோ, நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீங்களோ அந்த ஊருக்கு ஒரு எல்லை தெய்வம் உண்டு, ஒரு காவல் தெய்வம் உண்டு. நாங்கள் யூஎஸில் இருக்கேங்க, எனக்கு காவல் தெய்வமே கிடையாது. அந்த ஊர் மண்ணு தாங்க காவல் தெய்வம். அந்த ஊர் மண் எடுத்து பூசுங்க. அந்த ஊர் மண்ணுட்ட நான் உன்னை நம்பி நான் என் பூர்வீகத்தை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு இனிமேல் எல்லாமே நீ தான் அப்படின்னு அந்த மண்ணுக்கிட்ட பேசுங்க. அந்த மண்ணு உங்களை லவ் பண்ணும், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும். உள்ளதா இல்லையா? சரி, இப்போ பூர்வீகம் தெரிஞ்சவங்களுக்கு பரிகாரம் சொல்லியாச்சு, தெரியாதவங்களுக்கு பரிகாரம் சொல்லியாச்சு. இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவங்க எப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்திக்கிறது? குலதெய்வம் வந்து தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சவங்களும் இருக்காங்க, வர முடியாதவங்களும் இருக்காங்க. குலதெய்வ கோயிலோட பண்டிகை காலங்கள்னு இருக்கும் இல்லையா? வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு கோயிலையும் அந்த குலதெய்வத்தை திருப்திப்படுத்துறதுக்குள்ள பண்டிகைகள் நடக்கும் இல்லையா? அந்த காலகட்டங்களில் குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால், உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் மங்கள பொருள்கள், கிழங்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிழங்கு மஞ்சள், வெத்தலை, பாக்கு, பூவு, பழம், மஞ்சக்கயிறு, இந்த மாதிரி மங்கள பொருள்கள் எல்லாத்தையும் அங்கே வர்ற பெண்களுக்கு ஒரு 21, 51 அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 9 பேருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் அடிபடுங்க. ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு 500 ரூபா வருமா? நம்ம எங்கெங்கேயோ போய் காசிக்கெல்லாம் போய் ₹1,00,000 செலவு பண்ணிட்டு வர்றோம். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் 500 ரூபா செலவு பண்ணிட்டு வாங்க, எங்கேயுமே கிடைக்காத நிம்மதி அங்கே கிடைக்கும். சரி, இப்போ குலதெய்வம் தெரியலை, சாரி, ஒரு பரிகாரம். இப்போ ஆண் தெய்வமாக இருந்தால் மங்கள பொருள்கள் கொடுங்கன்னு சொல்லி, பெண் தெய்வமாக இருந்தால் மங்கள பொருள்கள் கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆண் தெய்வமாக இருந்தால் செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? சாமிக்கு செவ்வாழைப்பழம் படைக்கணும். அந்த பண்டிகையப்போ சாமிக்கு செவ்வாழைப்பழம் படைச்சி அந்த செவ்வாழைப்பழத்தை தானமாக கொடுத்துக்கிட்டே வரும்போது உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை பெறும். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம்? அதாவது காலபுருஷன் 5ஆம் அதிபதி சூரியன், அங்கே இருக்கிற கேதுவோட நட்சத்திரம் மகம். ஒவ்வொரு மாதமும் மகன் நட்சத்திரம் வருமா? அந்த மகம் நட்சத்திரம் வரும் நாளன்று சிவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த சிவ வழிபாடை செஞ்சுக்கிட்டே வர மகம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ அதுக்கடுத்து பூர்வீகம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியாச்சு, தெரியாதவங்களுக்கு சொல்லியாச்சு. குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லியாச்சு, தெரியாதவங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ யாராக மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே வந்து செல்வாக்கு வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும். இதெல்லாம் வந்து எல்லாரோட விருப்பமாக. அதுவும் சொல்கிறது வந்து அந்த 5ஆம் இடம் தானே. சில பேருக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மனநிறைவுன்னு ஒன்று உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து மனசு. சில பேர் வந்து 5 ரூபா சம்பாதிச்சா கூட மனநிறைவோடு இருப்பாங்க. போதுங்க, இது என் குடும்பத்துக்கு போகணும், நான் கடன் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. 5000 சம்பாதிச்சா கூட இது பத்தாது, எனக்கு கார் வேணும், வீடு வேணும், எனக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு இருக்காங்க. அந்த ஒரு மனநிறைவுங்கிறத கொடுக்குறது வந்து 5ஆம் இடம் தான். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? அதாவது மனசை வந்து நம்ம வந்து சாந்திப்படுத்தணும். மனசு வந்து எப்போ வந்து உனக்கு போதும்னு சொல்லுதோ அப்போ தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி. நமக்கு பேராசை இருக்க வளர்ச்சி வராது. ஆனால் கூட அளவான ஒரு ஆசை வந்து தவறு கிடையாது. ஒரு வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு கார் வேணுன்றது வந்து தவறான ஆசை கிடையாது. வாழ்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு வேணுன்றது தவறான ஆசை கிடையாது. அது வந்து நியாயமான ஆசை தான். ஒருத்தவங்களுக்கு வந்து செல்வாக்கு வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் வேணும், கௌரவ பதவி வேணும், தான் வகிக்கிட்டு இருக்க பதவியில் தனக்கு ஒரு நிலைத்தன்மை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கலாம் கலச பூஜை செய்யணுங்க. ஒரு கலசம் வந்துங்க ஒரு டேபிளில் இருந்தாலும் அதுக்கு மதிப்பு தான், இப்போ தரையில் வச்சாலும் அதுக்கு மதிப்பு தான், கோபுர கலசத்தில் இருந்தாலும் அதுக்கு மதிப்பு தான். அப்போ கலச பூஜை செய்யணுங்க வெள்ளிக்கிழமைகளில், அதாவது குறிப்பாக வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில், ஏன்னா பௌர்ணமி நாட்களில் கலச பூஜை செய்யணும். கலச பூஜை செய்ய 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 அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நிறையா உயரும். இது என்னோட அனுபவம் உண்மை. ஒரு காலகட்டத்தில் நானுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்.
அன்னைக்கு எனக்கு இந்த பூஜையை வந்து எங்கள் அம்மா கடைப்பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. இன்று வரையும் நான் அதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் இதை நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நிலைமைக்கு தான் போகிறாங்க. அந்த கலச பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலசத்தில் வந்து புனித நீர் ஆவாகனம் பண்ணி செய்கிறதும் ஒன்று இருக்குங்க. அந்த கலசத்துக்குள்ளே காயின்ஸ் நிறைய போடுங்க. காயின்கிறது வந்து சனியோட ஆதிக்கம். அதில் வந்து ஒரு தங்க காயின், அதாவது நம்ம அன்றாடம் புழக்கக்கூடிய அந்த காயின் போட்டு அதில் ஒரு தங்க காயின் வந்து போட்டுருங்க. அப்போ காயின், சாதாரண காயின் வந்து சனியோட ஆதிக்கம், அந்த தங்க காயின் வந்து குருவோட ஆதிக்கம். உங்கள் ஜாதகத்தில் குரு சனி சம்பந்தம் நம்மளே வந்து ஏற்படுத்திக்கிற மாதிரி அந்த கலசத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளையோ பௌர்ணமி நாட்கள்லையோ நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணி அதுக்கு நீங்களே வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தால் கூட உயர்ந்து கொண்டே போகும். முக்கியமாக ஜோசியர்களுக்கு இது தேவை. ஏன்னா நிறைய பேர் கிளையண்ட் வரலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் நிறைய பத்திரிகைகளை எழுதுறதும் சரி, நிறைய ஜோசியர்களே ஃபோன் பண்ணுறாங்க, கிளையண்ட்டே வரல மேடம், உங்களுக்கு வந்தவங்களில் ஏதாவது நான் கம்மி ரேட்டு கூட நான் வாங்கிக்கிறேன், இந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்கன்னா என்னை ரெஃபர் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து தவறு கிடையாது. ஒரு ஜோசியர் வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு நீங்கள் வந்து 5 கிளையண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 கிளையண்ட் பார்ப்பீங்க. உங்களோட வாழ்வாதாரம் நிச்சயமாக உயரும். ஜோசியர் மட்டும் இல்லை, வாழ்வாதாரம் உயரத்துக்குன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பூஜையை செய்யலாம். அடுத்து வந்து காதல் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக காதல் தேவைங்க. ஆனால் அந்த காதல் வந்து வரம்பு மீறாத காதலாக இருக்கணுங்க. சமுதாயத்தையோ தன்னோட கூட பிறந்தவங்களையோ தன்னை சார்ந்தவங்களையோ வந்து அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாத காதலாக இருந்தால் நிச்சயமாக அது தவறு கிடையாது. அப்போ 2 பேர் வர்றாங்க, நான் காதல் திருமணம் பண்ணால் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா, அவன் நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் நீ 500 ஃபீஸ் வாங்கினா கண்டிப்பாக 1000 ரூபா கொடுத்துட்டு போவான். நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீ ஜெயிச்சிருவேன்னு போய் சொல்லக்கூடாது. உன்னோட பேரண்ட்ஸோட அனுமதியோடு நீ கல்யாணம் பண்ணால் நீ நல்லா இருப்ப. உன் ஜாதக ரீதி அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா கூட பெற்றவங்களோட, உடன் பிறந்தவங்களோட, தன்னோட சமுதாயத்தோட, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தால் நடக்கிற கல்யாணம் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. அது காதல் திருமணம் கூட இருக்கட்டும், அது தவறு கிடையாது. உன்னோட குடும்பம் உன்னோட திருமணத்தை ஆதரிச்சிச்சுனால் என்றைக்குமே உனக்கு சலிப்பு சங்கடமே வாழ்க்கையில் வராது. சரி, காதல் திருமணத்தில் வெற்றி அடைய இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், காதலுக்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் உன்னோட காதல் நல்ல தரமான தகுதியான காதலாக இருந்தால், உன்னோட காதல் வெற்றி பெறணும்னு நினச்சா, உன்னோட காதலுக்கு உன்னோட பெரியவங்க ஆதரவு வேணும்னு நினச்சா, உன்னோட பெற்றோர்கள் ஆதரவு வேணும்னு நினச்சா, காதலுக்கு காரகர யாருங்க? புதன்கிழமை வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை அனுபவிச்சுட்டே வாங்க. உங்களோட காதலுக்கு உண்மையான காதலாக இருந்தால் அந்த பிரபஞ்சம் வீரபத்திரர் மூலமாக உங்கள் பெற்றோர்களோட சம்மதத்தை வாங்கி தரும். நான் பேச எங்கள் அம்மாவுக்கு கண்ணீர் வருது. நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க. நான் பேசுகிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. கூட்டிகிட்டு வந்தேன், அதனாலவே கூட்டிகிட்டு வந்தேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம். அடுத்து வந்து அதிர்ஷ்டம். யாராக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தேடி போகாதவங்களே கிடையாது. அதிர்ஷ்டம் மனுஷனுக்கு ரொம்ப வேணுங்க. இதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொன்னாங்க, கழுதையாக பிறந்தா விட 4 மணி யோகம் வேணும்னு சொன்னாங்க இல்லையா? அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையாக இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா மனிதனோட வாழ்வாதாரத்துக்கு பணம் ரொம்ப வந்து முக்கியம். எங்கேயா நம்ம போய் நின்னோம்னா நமக்கு முன்னாடி நம்ம அதிர்ஷ்டம் தான் போய் நிற்கிது. அப்போ அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னு நினச்சா சென்னாயுருவி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முறையாக வந்து காப்பு கெட்டுறவங்கக்கிட்ட நல்ல பதமாக அவங்கள எடுத்து தர சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வச்சு 3 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம், இல்லை மகாலட்சுமி ஸ்லோகம், இல்லை விஷ்ணு சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரநாமம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி 3 வாரங்கள் அதை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜோப்பில், பர்ஸில், உங்கள் வீட்டில் வந்து பணம் புழங்குற இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கூடயே வரும். இப்போ நான் பேசுனதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னேன். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அது வந்து பூஜைக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பெரிய இந்த யாகங்கள் வளர்க்கும்போது இந்த மாதிரி கட்டலாம். கட்டாமல் இருக்கிறது, ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் வந்து கிடையாது. தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் மாவிலை, தேங்காய் இந்த மாதிரி வச்சு நம்ம அதுக்கு அதில் வந்து நம்ம வந்து கலசத்தில் வந்து நம்ம வந்து சக்தியை வந்து ஆவாகனம் பண்ணுறது, அது வந்து ரொம்ப வந்து முக்கியம். நம்ம எளிமையாக அதை ஆவாகனம் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டால், என்னை சுற்றி இருக்கிற அனைத்து நற்சக்திகளும், இல்லை உங்களோட குலதெய்வத்தையோ நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை கும்பிட்றேன், நீ இந்த கலசத்தில் வந்து ஆவாகனம் ஆகு, முடிஞ்சிச்சு வார்த்தை. அதில் நம்ம ஆவாகனம் பண்ணிட்டாலே அனைத்து சக்திகளும் அந்த வந்து உட்கார்ந்துடும்.
வாய்ப்பளித்த சொல்லுங்கள் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆ எட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட கோபம் இருக்குங்க சார். 5ல் ஆட்சி பெற்றம் பெற்றிருந்தாலும் குலதெய்வ கோபம் இருக்குங்க சார். அதை நம்மளால் சரி பண்ண முடியுங்க சார். சரி பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதை நம்ம முறையாக வந்து பிரசன்னம் பார்த்து என்ன விதமான கோபம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். ம் 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 செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலும் கடுமையான தோஷங்க சார். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோட மனசு பாதிக்கும். நிறைய பேருக்கு செவ்வாய் சனி சம்மந்தம் இருக்கும், குலதெய்வ அனுகிரகம் இருக்காமல் போகும். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மனசு ஊண்டிங்காக போயிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். அந்த ஊண்டிங்காக போயிடக்கூடாது. அப்போ நமக்கு வந்து குலதெய்வ அனுகிரகமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து வளர்ச்சியாக குறைஞ்சி போயிருமோன்ற பய உணர்வு வந்துடக்கூடாதுன்றக்காக நான் அந்த வார்த்தையை தவிர்த்தேங்க சார். ஆ ம் 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 நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு 5ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம வந்து அதாங்க சார். அந்த ஜாதக ரீதியாக அந்த செவ்வாய் வந்து என்ன காரகம் அதை பார்க்கணும் இல்லையா? இப்போ செவ்வாய் சனி சம்பந்தம்னாலே காவல் தெய்வம்னு ஒன்று வரும். ஆ ஆ சரி விடுச்சா. ஆ அப்போ வந்து குலதெய்வ வழிபாட்டில் வந்து ஒரு ஆன்ம பலம் அவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்க வந்து ஒரு மனநிறைவோட போய் குலதெய்வ பூஜையை செய்ய மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணும், எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், குலதெய்வம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாட்டோட மனசில் வந்து உடன்பாடு இல்லாமல் போய் செய்வாங்க. குரு பார்த்து அதான் குரு பார்க்கறதுனால ஒரு உடன்பாடு இல்லாமல் செஞ்சாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு 10க்கு 1% குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ம் 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 இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்குங்க சார். இது ஒரு பெரிய டாப்பிக்கு. இதை வந்து நம்ம தனியாக பேசினோம்னா இதுக்கு ஒரு 2 மணி நேரமே நம்ம ஒரு கிளாஸே வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு பேச முடியும். ஆ ம் அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 5 இப்போ நான் 5-10 சம்பந்தத்துக்கு நான் சொல்லிட்டேன். 5-10 சம்பந்தம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கர்மகாரியம் நடக்குன்றதை நான் வந்து சொன்னேன். இப்போ ராகு கலந்துருக்குது. இப்போ இது வந்து குரு பார்க்கறதுனால ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோட முடியும்னு நம்ம சொல்லலாம். ம் 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 இப்போ நானும் குற்றம் தான் சொன்னேன். நானும் குற்றம் இல்லைன்னு நான் சொல்லலை, குற்றம்னு தான் சொன்னேன். அந்த குற்றத்தை வந்து நிவர்த்தி பண்ண முடியும்னு சொன்னேன். ஆ ஆ ஆ ஆ ம் 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 அதுதான் 5-6 சம்பந்தம். அதுதான் 5-6 சம்பந்தம். அதுதான் 5-8 சம்பந்தம். அதுதான் 5-12 சம்பந்தம். அதுதாங்க சார். இது ஒரு பெரிய டாப்பிக்கு. இது வந்து குலதெய்வம்ன்றது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. ஐயா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் பேசுங்கன்னு சொன்னார். அதனால் நான் இதெல்லாம் அதுதாங்க சார். இதுக்கு வந்து பிரசன்னம் பார்க்கணும். நம்ம பிரசன்னம் பார்த்தா தான் என்ன விதமான குற்றம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு ஜாதகத்தை வச்சே நம்ம வந்து எல்லா விதமான தோஷத்துங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஜாதகத்தை விட வந்து பிரசன்னம் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சொல்கிறதுங்க சார். அப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் அந்த கிரகம் வந்து பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காதன்றதை கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் சொல்லுமே தவிர ஜாதகம் வந்து சொல்லாது. ஜாதகத்தில் வந்து பலன் வந்து அந்த கோச்சாரங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும், தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். பிரசன்னம் வந்து அவங்களுக்கு இப்போ உண்மையான நிலவரம் என்னன்றதை கரெக்டாக சொல்லிடும். ஐயா ஐயா ஓகே ஓகேங்களா? இது வந்து கருத்தரங்கம் இல்லை கரெக்டு தான் கரெக்டு. ஏன்னா ஒவ்வொரு விதிகள் இதில் ஒத்து வரும், இதில் மாறி வரும். அந்த வகுப்புகளை கேட்டால் கரெக்டாக இருக்கும். கருத்தரங்கங்கிறது அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அதை கேட்டு நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே 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 வாய்ப்புக்கு நன்றி. ஓகே இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. மிக அற்புதமான முறையில் பிரசன்னத்தின் மூலியமாகவும் பேசுனாங்க, 5ஆம் பாவத்தினுடைய வலிமைப்படுத்தியும் பேசுனாங்க. நிறைய கருத்துக்களை அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீண்ட காலமான அனுபவமான பிரசன்ன ஜோதிடர். பல காலமாக மாலை மலரில் எழுதிட்டு இருக்காங்க.
பாலஜோதிடம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜோதிடர்கள்லையும் நல்ல சிறப்பு வாய்ந்த பிரசன்ன ஜோதிடர்களையும் மேடம் வந்து முக்கியமானவங்க. அவங்களுடைய கருத்து மிக அழகாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். மேடம் அவர்களுக்கு திருமதி ரோஷினி ராணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஆனந்தி மேடமோட ஒரு கருத்து வந்து மிக அற்புதமாக இருந்தது, மிக தெளிவாக இருந்தது. ஒரு சேலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் வந்து அவங்கள நினைக்கிறேன். சக பிரசன்ன ஜோதிடர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமிதம் அவங்க மேலே எனக்கு உண்டு. சிறப்பானவங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்களை பெற்றெடுத்த தாய் முன்னாடி உங்களுக்கு வந்து நான் வந்து மரியாதை செலுத்துன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. அருமையான ஒரு குழந்தையை பெற்று எடுத்துருக்குறீங்க, வாங்கம்மா. பேர் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துருக்குறீங்க, வாங்கம்மா. சதீஷ் சாரோட அனுமதியோட நான் பண்ணுறேன். ஓகே.